இந்திய ஜனநாயகத்தின் பேரடையாளம் இந்த தேர்தல். உலகத்தின் ஆட்சி வடிவங்களில் ஜனநாயகம்தான் சிறந்தது என்று ஒரு கருத்து உண்டு. அதற்கு காரணம், இருக்கிற ஆட்சி வடிவங்களில் குறைந்த தீமை கொண்டது ஜனநாயகம்தான் என்று ஒரு தத்துவம் உலகத்தில் நிலவுகிறது. ஆனால் அந்த ஜனநாயக திருவிழாவில் ஒன்று தொலைந்துவிடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஜனநாயக திருவிழாவில் ஜனநாயகம் தொலைந்துவிடக்கூடாது. குழந்தையின் பிறந்த நாளில் குழந்தை காணாமல் போவது மாதிரி ஜனநாயக திருவிழாவில் ஜனநாயகம் காணாமல் போய்விடக்கூடாது என்று அறிவுலகம் கருதுகிறது. 5,73,00,000 வாக்காளர்கள் களத்துக்கு வருகிறார்கள். 4,023 வேட்பாளர்களில் 234 வேட்பாளர்களை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஜனநாயக திருவிழாவில் ஜனநாயகம் விலைக்கு வாங்கப்படவும் கூடாது, விற்கப்படவும் கூடாது என்பதுதான் எங்களை போன்றவர்களின் எண்ணம். வாக்காளர்கள் விலை போய்விடக்கூடாது, வேட்பாளர்கள் ஜனநாயகத்தை விலைக்கு வாங்கிவிடக்கூடாது. அப்போதுதான் மெய்யான தர்மம், மெய்யான ஜனநாயகம், மெய்யான நீதி, மெய்யான ஆட்சி ஒரு நாட்டில் நிலைபெறும். அதற்கு துணை போவதற்கு இந்த ஜனநாயக திருவிழா பயன்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். வாக்காளர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள், வேட்பாளர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். ஒரு தேர்தலில் ஒருவர் வெல்லலாம், ஒருவர் தோற்கலாம். ஆனால் ஒன்று தோற்றுவிடக்கூடாது, ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. வேட்பாளர்கள் யாரும் வெல்லலாம், யாரும் தோற்கலாம், மக்கள் தோற்றுவிடக்கூடாது. அதற்கு இந்த தேர்தல் பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி.